கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்ம வாய் திறந்து ஜெபம் செய்ய முடியாது. நிறைய நேரத்துல நம்ம மனசுல ஒரு பிரேயர்ஸ் வரும், மனசுல ஒரு ஆசைகள் வரும். அது நம்ம மனசுல இருந்து ஆண்டவர்ட்ட சொல்றோம், ஆண்டவரே எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே, ஆண்டவரே எனக்கு இது வந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் அதற்கான ரிக்வஸ்டே கேட்கிறார், அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. அந்த மனசுல இருக்கிற ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாராம். ஹல்லேலூயா. அதுதான் அவர் உன் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறார். நீங்கள் என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நான் ரூம் எடுக்கிற டைம்ல, அதாவது ஹாஸ்டல் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போகும்பொழுது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம் எடுப்பாங்க எல்லாருமே. ஆனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் செட் ஆகல. அதனால நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பண்றது, ரூம் எடுக்கிறதுன்னு தெரியாம. மனசுல ஆண்டவரே எனக்கு ஒரு ரூம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு பையன் தானாவே வந்து என்கிட்ட வந்து கேட்டான், ரூம் எடுக்கலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எனக்கு அவன் கூட ரூம் எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவன் கொஞ்சம் டிஃபரெண்டான பையன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அவன் திரும்பவும் என்கிட்ட வந்து கேட்டு ரூம் எடுக்கலாம்டா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு நல்ல ரூம் அமைஞ்சுது. ஹல்லேலூயா. நம்ம மனசுல நினைச்ச ஒரு ஜெபம் தான், ஆண்டவரே எனக்கு இது வேணுமே, இந்த ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மனசுல நினைக்கிறத ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நிறைய இடத்துல வாயில ஜெபம் செய்ய முடியாது, மனசுல நம்ம நினைப்போம், ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். எப்பொழுது அவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பெஸ்ட் வேல்யூபிளான விஷயம் நம்ம கிட்ட இருக்க மனமகிழ்ச்சி தான். எவ்வளவு பணம் இருந்தாலும் மனமகிழ்ச்சி கிடைக்காது, எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் மனமகிழ்ச்சி கிடைக்காது, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் மனமகிழ்ச்சி கிடைக்காது. இயேசுக்குள் மனமகிழ்ச்சி கிடைக்கும். அவருக்குள் நம் இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி அவர் கொடுக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.